பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரையே நம்புங்கள், பிரகாசம் அடைவீர்கள். ஆதார வசனம் 2 நாளாகும் 20 வசனம். எங்கள் தேவனே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். சங்கீதம் 121:1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். தேவனுடைய மக்களே, நேரம் எடுத்து இந்த 2 நாளாகும் 20 படியுங்கள். ராஜா யோசபாத்தினுடைய காரியங்களை பற்றி பேசியிருக்கிறார். அவன் யூதாவின் ராஜா. உங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கும். யோசபாத்தை எதிர்த்து அம்மோனியர், மோவாபியர், மற்ற ஜனங்கள் சேர்ந்து கொண்டு யுத்தத்திற்கு வந்து ஒரு இடத்தில் பாளையமிறங்கி விட்டார்கள். இந்த செய்தி யோசபாத் ராஜாவுக்கு வருகிறது. யோசபாத் யூதாவின் ராஜா. இவனிடம் படைபலம், சேனாதிபதிகள், வீரர்கள் உண்டு. ஆனால் இவனது படைபலத்துக்கு மிஞ்சினது எதிரியின் படைபலம். என எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து விட்டார்கள். யோசபாத்து பயந்தான். இது யதார்த்தம்தான். ஆனால் அவள் உடனே சேனாதிபதிகளை, மூப்பர்களை, மந்திரிகளை கூட்டி என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்கவில்லை. அவன் செய்தது, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். கேட்டீர்களா? எதிரி வந்து விட்டான், பாளையம் இறங்கிவிட்டான் பக்கத்தில், எந்த நிமிடமும் வரலாம். ஆனால் அவன் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் உபவாசம் குறி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு ராஜாங்க மக்களை கூட்டி சேர்த்து அவர்கள் மத்தியில் எழும்பி நின்று ஜெபிக்கிறான். அப்பொழுது தேவ வார்த்தை ஒரு தீர்க்கதரிசனம் மூலமாக வெளிப்படுகிறது. என்ன வார்த்தை? அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கேட்டீர்களா? பின் தொடர்ந்து அதுக்கப்புறம் இருப்பதை வாசியுங்கள். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு அப்படி எதிராக ஒரு கூட்டம் எழுப்பி இருந்தாலும் அல்லது ஒரு கடன்கார தொல்லையாக இருந்தாலும், ஏதோ உங்களுடைய உங்களுடையதுக்கு மீறி மிஞ்சி இருந்தாலும், இந்த வார்த்தை இன்று உங்களுக்குரியது. அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அந்த நோய்க்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கடன் தொல்லைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த எதிர்த்து நிற்கும் பிள்ளைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது என்னுடையது என்கிறார். யோசபாத் யுத்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாடும் பாடல்களை நிறுத்தினார். வரலாற்று இப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க. யுத்தத்துக்கு வீரர்கள் நிற்பார்கள், யானைப்படை, குதிரைப்படை என்று வரிசையாக நிற்கும். இவன் என்ன செய்தான்? வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதித்து பாடும் பாடகர்களை நிறுத்தினான், ஆசாரியர்களை நிறுத்தினான். அவர் கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தர் எதிரியின் படையில் அணிவகுத்து நிற்கிறார்களே, அவர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை ஆவியை எழும்ப பண்ணினார். அவர்கள் ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழுந்து வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களே வெட்டி கொண்டார்கள், அவர்களே விழுந்து விட்டார்கள். யோசபாத் யுத்தமே செய்யலைங்க, வெற்றி வாக சூடினான். இது போன்று எத்தனையோ சூழ்நிலைகள் தாவீதுக்கு வந்தது. அவன் உடனே தன் கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்பினான். வேதத்துள்ள வெற்றி இழந்த சாட்சியெல்லாம் பாருங்கள். அவர்கள் முதலில் கர்த்தரைத்தான் தேடுவார்கள், பலிபீடம் கட்டுவார்கள், பழி செலுத்துவார்கள். அதற்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை இருக பிடித்துக் கொள்வார்கள். அப்படியே நடக்கும். அதே தாங்க நமக்கும். வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. தேவன் அன்று இன்று என்று மாறவில்லை. கூப்பிட்டான் தாவீது, விசுவாச அறிக்கை செய்தான். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வெற்றி கொடுத்தார். அதனால் சங்கீதம் 121 பாடி வைத்தார். இவைகளெல்லாம் சாட்சிகளாக நமக்கு ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார். நாம் இந்த சாட்சிகளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சாட்சிகள் எழுதப்பட்டுள்ளன. இதைத்தான் சங்கீதம் 119:1-2 வசனத்தில் ஆவியான உறுதியாக கூறியுள்ளார். வேதத்தின் சாட்சிகளை கை கொண்டு கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நடைமுறை வாழ்வில் நமக்கு வரும் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் நாம் உடனே மனிதர்களைத்தான் தேடுகிறோம், நாடுகிறோம், உறவுகளை தேடுகிறோம். தவறில்லை, இதை முதலில் வைக்கக்கூடாது. முதலில் கர்த்தரைத்தான் தேட வேண்டும். அவர்களும் பதிலுக்கு செய்வதாக, தருவதாக, வந்து உதவி செய்வதாக வாக்களிக்கிறார்கள். பல சமயங்களில் நமக்கு மனிதரிடமிருந்து, நாம் நம்பின மனிதரிடமிருந்து, வாக்கு பெற்ற மனிதரிடமிருந்து ஏமாற்றம் தான் வருகிறது. சோர்ந்து போகாதீர்கள்.
ஆம், அவர்கள் மனிதர்கள், ஒன்றும் மாறக்கூடியவர்கள் அல்லது இயலாத நிலை வந்திருக்கக்கூடும், மறக்கக்கூடியவர்கள். அது அப்படித்தான், நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். நமக்கு உதவி மேலே இருந்து மனிதர்கள் மூலமாகத்தான் வரும். ஆனால் மேலே இருந்து கர்த்தரிடத்திலிருந்து வரும். நேரடியாக தேவதூதர்கள் வந்து செய்வதில்லை. ஆனால் நாம் மனிதர்களையே சார்ந்து பழகி கொள்ளக்கூடாது என்பதற்காக கர்த்தரே பல சமயங்களில் அவர்கள் உதவா வண்ணம் நகர்த்தி விடுகிறார். அவர் எல்லாம் செய்ய வல்லவர். தம்மையே தம் மக்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்பதில் விருப்பம் கொண்டுள்ளார். சங்கீதம் 50:15, 90:15, எரேமியா 33:3 வாசியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். உங்களால் ஜெபிக்க கூட முடியவில்லை, அந்த அளவிற்கு சோர்வாக இருந்தால் உங்களது உடல் இருக்கிற சக்தியெல்லாம் திரட்டி கொஞ்ச நேரம் துதியுங்கள். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். வேதத்தில் நன்மைகள் அவர் செய்தது அற்புதங்கள். சங்கீதம் 136 எடுத்து சும்மாவாது வாசியுங்கள். மனிதரிடம், உறவுகளிடம், நண்பர்களிடம் அழாதீர்கள். அழுகை வந்தால் கர்த்தரிடம் அழுங்கள். நீங்கள் துதிக்கும் பொழுது துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவர் அங்கே வந்து விடுவார். சொன்னவர் உண்மை அல்லவா? பிடித்து கொள்ளுங்கள். காரியம் வாய்க்கும், வாக்கு கொடுப்பார், உணர்த்துவார். கர்த்தர் மகிமைப்படி சாட்சி சொல்லுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். இப்படியே சகல காரியங்களுக்கு சிறிதோ பெரிதோ அவரையே சார்த்து கொள்ளுங்கள். இது சின்ன காரியம்தான், நானே செய்திருவேன் என்று இறங்கி விடாது. நம்முடைய பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, அவருடைய ஆவியினாலேயே ஆகும். துதியுங்கள், கேளுங்கள். இதுவரை செய்த வேலைதான், ஆனால் துதித்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். நீங்கள் துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஏனென்றால் நீங்கள் துதிக்கிறீர்கள் அல்லவா, அவர் மத்தியில் வாசம் செய்கிறார் அல்லவா. அந்த பிரசன்னம் உங்களை உணர்த்தும், கற்றுக் கொடுக்கும். இன்னாரோடு தொடர்புகள் என்று உங்களை உணர்த்தும். அதற்கு பின் நீங்கள் கால் செய்யுங்கள், உடனே அது சக்சஸ் ஆகும். எப்படி என்றால், அந்த நபரோடு நீ தொடர்பு கொள் என்று சொல்வதற்கு முன்பாகவே அந்த நபரோடு கர்த்தர் தொடர்பு படுத்தி விட்டார், ஆயத்தப்படுத்தி விட்டார். ரூத் புத்தகத்தில் பேசப்படும் ரூத் இளம் விதவை. நகோமியின் மாமியாரின் நகோமியை சொல்லியிருப்படி வயலில் சிந்தி கிடக்கிற தானியத்தை பொறுக்க போனாள். அவள் செலக்ட் பண்ணி போகவில்லை. எதேச்சியா ஒரு வயலுக்கு போனால் அது போவாசுடைய வயல். அது நகோமிய சொந்தக்காரன். அவன்தான் இவளை மணமுடிக்க போகிறவர், அந்த வயலுக்கே சொந்தக்காரி ஆக போகிறாள் என்று அவளுக்கு தெரியுமா? தெரியாது. எதேச்சியாக நடந்தது போல அவள் நினைத்தாள். அப்படி அல்ல, கர்த்தருடைய திட்டம் செயல்படுத்தினார், நேர்வழியாக நடத்தினார். இவள் மோவாபிய ஸ்திரீ. ஏன் அப்படி நடத்தினார்? மோவாபிய ஸ்திரீ யூதர்கள் மதிக்க மாட்டார்கள், அருவருப்பார்கள். ஆனால் அந்த அருவருக்கக்கூடியதிலே ஒரு முத்து போல எழும்பி, இந்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டும், இந்த ஊர் எனக்கு வேண்டும் என்று விடாப்பிடியாக வந்தாள் அல்லவா. அதற்கு கனப்படுத்தினார். வைராக்கியம் கொண்டு வந்தாள். தேவனுக்காக வைராக்கியம், தாகம் கொண்டு வந்தாள். இதை கர்த்தர் கனப்படுத்தினார். மக்களே, நீங்கள் எப்போதும் கர்த்தர் மேல் ஒரு தாகம் கொண்டவர்களாகவே இருக்கும். அவரை அறிந்து கொள்ள ஒரு தாகம் வேண்டும். வேதத்தை வாசியுங்கள், அவரை பற்றி பேசுங்கள். துதிக்கும் வீராங்கனையாக நீங்கள் இருங்கள். எப்பொழுதும் உங்கள் நாவிலே ஒரு துதி இருந்து கொண்டே இருக்கட்டும். என்ன வேலை செய்தாலும் சரி, உங்கள் வாழ்வில் கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நடத்தி காண்பிப்பார். ஏனென்றால் நீங்கள் துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் பலம், ஞானம், அறிவு, புத்தி, திறமை எல்லாம் நீங்கள் தான். சகலத்திற்கும் உங்களையே சார்ந்திருக்கும். நீர் எங்களை பிரகாசமடைய செய்கிற தேவன். நாங்கள் சத்துருக்கள் முன் எழுந்து நிற்போம், நிமிர்ந்து நடப்போம். எங்கள் கொம்பு உமது தயவனால் உயரும். சாட்சியாக என்றென்று வாழ்வோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.